சோழ நாட்டை நீதி தவறாத மன்னர் ஒருத்தர் ஆண்டு வர்றாரு. அவருக்கு வாழ்க்கையில ஒரே ஆசைதான், தன்னுடைய பாதுகாப்புக்கு உட்பட்ட இடத்துல வசிக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல நியாயமான தீர்ப்பு வழங்கி அவங்களோட குறைய போக்கணும் என்கிறது தான். அதன்படி மக்கள் கொண்டு வரக்கூடிய வழக்குகளை விசாரித்து பாரபட்சம் இல்லாம நல்ல தீர்ப்பு வழங்குறதுக்காக அந்த நாட்டு தலைநகர்ல நீதிமன்றம் ஒன்றை அமைக்கிறாரு அரசரு. அதற்கு சட்டம் படித்த பட்டறிவு உள்ள ஒருத்தரை நீதிபதியாக நியமிக்க முடிவு பண்ணுறாரு. அந்த சமயம் அந்த நாட்டுக்கு உட்பட்ட ஒரு கிராமத்தில் 4 திருடர்கள் ஒன்று சேர்ந்து தாங்கள் திருடிய மொத்த பணம் நகை எல்லாத்தையுமே ஒரு பானையில் போட்டு அந்த கிராமத்தில் ரொம்ப நாணயமான யாரோட பொருளுக்கும் ஆசைப்படாத ஒரு பெரியவர்கிட்ட கொண்டு போய், பெரியவரே, இந்த பானையில நாங்க திருடி சேர்த்த மொத்த நகையும் பணமும் இருக்கு. இதுக்கு மேல திருட்டு தொழிலையே விட்டுடுறதா நாங்க 4 பேரும் முடிவு பண்ணியிருக்கோம். அதனால இதுவரை நாங்க சேர்த்த மொத்த பணத்தையும் நகையையும் உங்கள்கிட்ட தந்துட்டு கிளம்புறோம். நீங்க எங்க பொருளை பத்திரமா பாதுகாத்து நாங்க எப்போ 4 பேரும் சேர்ந்து வந்து இந்த பானையை கேட்குறோமோ அப்பதான் நீங்க இந்த பானையை தரணும். யாராவது ஒருத்தரோ 2 பேரோ சேர்ந்து வந்து கேட்டா நீங்க இந்த பானைய கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 திருடர்களும் கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் அந்த பெரியவர் மனம் திருந்திய அந்த 4 திருடர்களுக்கும் விருந்தளிக்க விரும்பி அவங்க 4 பேரையும் தன்னோட வீட்டுக்கு வருமாறு அழைக்கிறாரு. 4 திருடர்களும் பெரியவரோட அழைப்பை ஏற்று அவர் வீட்டுக்கு விருந்துக்கு வராங்க. பெரியவரோட மனைவி அவங்கள அன்போடு உபசரித்து உணவு எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த திருடர்களும் ரொம்ப சந்தோஷத்தோட அவங்க கொடுக்குற எல்லா உணவையும் உண்டு முடிக்கிறாங்க. கடைசியா ஒரு பானையில மோர் கொண்டு கொடுக்கிறாரு அந்த பெரியவர். அதை வாங்கி குடிச்சிட்டு 3 திருடர்களும் அந்த வீட்டு திண்ணையில ஓய்வு எடுக்கிறாங்க. அப்போ அந்த திருடர்கள்ல ஒருத்தன் மற்றவர்களை பார்த்து, பெரியவர் கொடுத்த மோர் ரொம்ப சுவையா இருந்துச்சுல்ல, இப்பவும் அதோட சுவை என் நாக்குல ஒட்டியே இருக்கு அப்படின்னு சொல்ல மற்ற 3 பேரும் கூட அதுக்கு ஆமோதிப்பா தலையசைக்கிறாங்க. உடனே முதல்ல பேசின திருடன், அப்படின்னா அந்த பெரியவர்கிட்ட சொல்லி நாம ஒரு பானை மோரை வாங்கிட்டு போலாமா? 2 நாள் நம்ம வீட்டுல வச்சு குடிக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க 3 திருடர்களும் சம்மதிக்கிறாங்க. சரி, நீங்க இங்கேயே இருங்க, நான் போய் அந்த பெரியவர்கிட்ட ஒரு பானை நிறைய மோர் வாங்கிட்டு வரேன் என்று சொல்லிட்டு அந்த முதலாவது திருடன் அந்த வீட்டுக்குள்ள போறான். போய் அந்த பெரியவரை பார்த்து, ஐயா பெரியவரே, நாங்க உங்கள்கிட்ட பாதுகாப்பா வச்ச தந்த அந்த பானைய எங்களுக்கு திரும்ப கொடுத்துடுங்க. எங்களால மறுபடியும் இந்த ஊருக்கு வர முடியுதோ என்னவோ தெரியல. அதனால என் தோழர்கள் எல்லாம் பானைய கையோட கொண்டு போலான்னு முடிவெடுத்திருக்கோம். அதனால உள்ளால போய் எங்களோட பானைய எடுத்துட்டு வருங்க அப்படின்னு சொல்ல அந்த பெரியவரும் வெளியில இருந்த 3 திருடர்கள்ட்டையும் குரல் கொடுத்து கேட்கிறாரு, என்னப்பா, பானைய இவங்கிட்ட கொடுத்து விடட்டுமா என்று கேட்டதும் திருடர்களும் பெரியவர் மோர் பானையை தான் கேட்கிறாருன்னு நினைச்சிட்டு சரி பெரியவரே என்று சொல்ல அந்த பெரியவரும் அவங்க கொடுத்த பானைய அந்த திருடன் கையில கொடுத்துடுறாரு. தந்திரமா அதை வாங்கின முதலாவது திருடன் முன் வாசல்ல தோழர்கள் 3 பேரும் இருக்கிறதால பெரியவர்கிட்ட வாங்கின பானைய எடுத்துக்கிட்டு பின்வாசல் வழியா கிளம்பி போயிடுறான். நீண்ட நேரமா உள்ளால போன தோழன் வராததால உள்ளால போய் பார்த்தப்பதான் தாங்கள் ஏமாந்து போயிருக்கிறது அந்த 3 திருடர்களுக்கும் தெரிய வருது. ஏமாற்றப்பட்ட அந்த 3 திருடர்களோட கோபமும் இப்ப அந்த பெரியவர் மேல திரும்புது. பெரியவரே, நீங்க தான் எங்களோட பொன்னையும் பொருளையும் தரணும், இல்லனா நாங்க அரசர்கிட்ட போய் புகார் கொடுப்போம் அப்படின்னு மிரட்ட ஏழை பெரியவரால அவ்வளோ பெரிய தொகையை கொடுக்க முடியாம கடைசியில இந்த வழக்கு நம்ம அரசர் முன்னால வருது. மன்னா, நான் மனசால கூட யாருக்கும் துரோகம் நினைச்சதில்ல, யாரோட பொருளுக்கும் இதுவரை நான் ஆசைப்பட்டதில்ல. இந்த 4 பேருக்கும் கூட நான் நல்லது செய்யதான் நினைச்சேன். ஆனா இவங்க கூட்டத்துல உள்ள ஒருத்தன் என்ன வஞ்சகமா ஏமாத்திட்டான். இதுக்காக ஏழையான என்னால எப்படி அவங்க கேட்கக்கூடிய நஷ்டத்தை கொடுக்க முடியும்? அதனால என்னோட நிலைமையை பார்த்து
எனக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வழங்குங்க. அப்படின்னு கண்ணீரோட அரசர் முன்னால தன்னுடைய வாதத்தை வைக்கிறாரு பெரியவர். அதுக்கு அந்த திருடன்கள், இல்ல அரசே, இந்த பெரியவர் எங்க வாக்குக்கு கட்டுப்படாம அவன் ஒருத்தன்ட்ட அந்த பானையை கொடுத்தது மிக பெரிய தப்பு. அதனால எங்களுக்கு சேர வேண்டிய நஷ்டத்தை நீங்க வாங்கி தந்துதான் ஆகணும். அப்படின்னு சொல்ல அரசனுக்கு என்ன தீர்ப்பு வழங்குறதுன்னு ஒரே குழப்பம். ஆனாலும் நீதி தவறாது நடக்கணுங்கிறதுக்காக, ஐயா பெரியவரே, உங்களுடைய நிலைமை எனக்கு புரியுது. ஆனா இந்த நஷ்டஈடு வழக்குல உங்க பக்கம்தான் தவறு இருக்குது. நீங்க இவங்க 4 பேரும் சேர்ந்து வந்து கேட்டா மட்டும்தான் அந்த பானையை கொடுத்துருக்கணும். அதை விட்டு ஒரு திருடனோட சூழ்ச்சிக்கு உட்பட்டு இவங்க பங்கை இழந்தது உங்களோட தப்பு. அதனால இன்னும் 1 மாசத்துல இவங்களோட பங்கை நீங்க கொடுத்துதான் ஆகணும். அப்படின்னு தீர்ப்பு சொல்ல அதை கேட்ட பெரியவர், ஐயோ, நான் என்ன செய்வேன்? இவ்வளவு பெரிய தொகைய நான் எங்க போய் தேடுவேன்? கடவுளே, என்னை காப்பாற்ற வரமாட்டியா? அப்படின்னு வழிநெடுக்கலையும் அழுது புலம்பிட்டு தன்னோட வீட்டை நோக்கி நடக்கிறாரு. அப்போ அழுதுட்டு போற அவரை அந்த வழியா வந்த ஒரு இளைஞன் பார்க்குறான். அவரை பார்க்க பாவமா இருக்குது. பக்கத்துல வந்து விசாரிக்கிறான். அப்போ அந்த பெரியவரோ சபையில் நடந்த எல்லாத்தையும் அந்த இளைஞன்கிட்ட சொல்றாரு. உடனே அறிவாற்றலும் அன்புள்ளமும் கொண்ட அந்த இளைஞன் அந்த பெரியவரை கூட்டிட்டு அரசபைக்கு வரான். நேரா அரசன்ட வந்து நீங்க வழங்கின தீர்ப்பு தவறுன்னு வாதாடுறான். யார் பொருள் மேலும் ஆசைப்படாத இவர்கிட்ட இழப்பு கேட்பது நியாயமா? அதுவும் திருடி சேர்த்த திருட்டு பொருளுக்கு இவரை இழப்பீடு கொடுக்க சொல்லியிருக்கீங்க. தவறு செய்ததோ ஏமாற்றியதும் எதிரணியினர் தான். அதற்கு எந்த பாவமும் செய்யாத இந்த பெரியவர் மேல பழிய போடுறது தவறு என்பது உங்களுக்கு புரியலையா? அடே ராமா, நான் வழங்கின தீர்ப்பையா அநீதி என்று சொல்கிறாய்? முடிஞ்சா இந்த வழக்குக்கு இதை விட நியாயமான தீர்ப்பை நீ வழங்கு பாப்போம். அரசர் பெருமானே, என்னை நீதிபதி ஆசனத்தில் அமர வைத்தால் நான் இந்த பெரியவருக்கு நியாயமான தீர்ப்பை வழங்குவேன். சரி, உனக்கு அனுமதி வழங்குகிறேன். நீ வந்து நீதிபதி ஆசனத்தில் அமர்ந்து இந்த பெரியவரின் வழக்குக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கு பார்ப்போம் என்றதும் அந்த இளைஞன் வந்து அந்த நீதிபதி ஆசனத்தில் அமர்றாரு. மறுபடியும் இருபக்க விவாதங்களையும் கேட்குறான். கடைசியில் இந்த வழக்குக்கு தீர்ப்பாக இப்படி கூறுகிறார் அந்த இளைஞன். சட்ட ரீதியாக பெரியவர் ஒப்புக்கொண்டபடி நடந்தே ஆக வேண்டும். நீங்கள் 4 பேரும் ஒன்றாக சேர்ந்து வந்து உங்கள் பொன்னையும் பொருளையும் பணத்தையும் சேர்த்து வைத்திருந்த குடத்தை அவர் தர வேண்டும். கண்டிப்பாக பெரியவரும் தருவார். நீங்கள் போய் 4 பேரோடு திரும்பி வாருங்கள். அப்படி நீங்கள் வரும் பட்சத்தில் அவர் வாக்கு கொடுத்தபடி உங்கள் 4 பேரின் கையிலும் அந்த பெரியவர் பானையை ஒப்படைப்பார். அதுவரை நீங்கள் யாரும் அந்த பெரியவரை தொந்தரவு செய்யக்கூடாது என அந்த இளைஞன் தீர்ப்பு சொல்ல 3 திருடர்களும் நொந்து போனார்கள். தீர்ப்பை கேட்டு உண்மையில் அரசர் ஆச்சரியப்பட்டுதான் போனார். உடனே அந்த அறிவாளி இளைஞனை அழைத்து, இளைஞனே, உன்னை போன்ற மதிநுட்பமான தீர்ப்பு வழங்கக்கூடிய நீதிபதியை தான் என் சட்டசபையில் நீதிபதியாக அமர்த்த வேண்டும் என எண்ணியிருந்தேன். இன்று முதல் நம் நாட்டில் சட்டசபை கூட்டத்தில் நீயே நீதிபதியாக நியமிக்கப்படுகிறாய் அப்படின்னு சொல்லி அவனுக்கு பதவி பிரமாணமும் செய்து வைக்கிறாரு அரசர். பெரியவரோ மன மகிழ்ச்சியோட வீடு திரும்புறாரு. எப்பவுமே அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம வாழ்ற மக்களுக்கு கடவுள் தண்டனை வழங்குறதே இல்லை. அந்த இளைஞன் போல யாரோட உருவிலையாவது வந்து அவரை காப்பாத்திடுறாரு. அதுபோல பிறர் பொருள் மேல ஆசைப்பட்டா அது கடைசியில இப்படிதான் போகும். மற்றவங்களுக்கு நல்லது செய்ய நினைச்சா அந்த இளைஞன் போல நல்ல பதவி நம்மளை தேடி வரும் என்ற கருத்தை தான் இந்த குட்டி கதை நமக்கு சொல்லுது. மீண்டும் வேறு ஒரு நாள் வேறு ஒரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.